all, welcome to Lines Math. இன்றைக்கி நம்ம நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 6th ஃபெப்ரவரியோட ஆஃப்டர்நூன் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் மை வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கொஸ்டின் நம்பர் 1, சிம்ப்ளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்ப்ளிஃபை கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ப்ராக்கெட்டை சரி பண்ணிக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ், நிறைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ரேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல வந்து பிட் மாஸ் அல்லது போட் மாஸ், BIDMAS இந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பிட் மாஸ் ரூல்னா பினா முதல்ல ப்ராக்கெட்ஸ் எடுக்கணும், ப்ராக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஐனா இண்டிசஸ்னால் இப்போ 2 பவர் சம்திங்னு இருக்குது, 2 பவர் 3 அப்படின்னு இருக்கா. அந்த மாதிரி பவரில் இருக்கிறது தான் அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதல்ல சால்வ் பண்ணணும். அப்புறம் D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். இந்த மாதிரி இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல முடிக்கணும். ஸோ முதல்ல டிவைட் பண்ணலாமா இல்லை ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல சால்வ் பண்ணலாமான்னு பார்த்தோன்னா B தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்போ முதல்ல நான் ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர்ஸ் தான் நான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ இதில் முதல்ல இண்டிசஸ் பவர் வச்சு எதுவுமே இல்லை. ஸோ நான் டிவிஷனை முதல்ல பார்க்குறேன். இதுதான் டிவிஷன். ஸோ முதல்ல நான் டிவிஷனை சால்வ் பண்ணுறேன். ஸோ மீதி எல்லாத்தையும் நான் அப்படியே தான் எழுதிப்பேன். ஸோ 10 + 6 மல்டிப்ளை 8 டிவைடட் பை 2. ஏன்னா இதுதான் டிவிஷன் சொன்னேன். 8 டிவைடட் பை 2 வந்து 4. ஸோ 4 - 2 க்ளோஸ் த ப்ராக்கெட், அப்புறம் டிவைடட் பை 10. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே என்னது அடுத்து இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும் இருக்கான்னு சொல்லிட்டு. மல்டிப்ளிகேஷன் தோ இருக்குது. ஸோ நான் அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறேன். மீதி நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 10 + 6 4s are 24, அப்புறம் -2 அப்படியே எழுதிக்கிறேன், டிவைடட் பை 10. இப்போ இதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்றது பெருசாக இல்லை. இதுதான் எதை எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரி, நம்ம அப்படியே போயிடலாம். அடிஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 34 - 2 டிவைடட் பை 10 வருது. ஸோ 34ல் 2 வச்சுன்னா 32 வரும். 32 டிவைடட் பை 10. 32 டிவைடட் பை 10 வந்து 3.2. 3.2 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். Question number 2, the coefficient of variation is 100. அப்போது மற்றது என்னது, அல்லது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அல்லது மீன் அல்லது வேரியன்ஸ், இதோட ஆன்சர் வந்து எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா என்னதுன்னா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன். மீன்னா இப்படி தான் சொல்லுவாங்க, X பார் அப்படின்னு போட்டிருந்தா மீன் அர்த்தம், மல்டிப்ளை பை 100. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா. இப்போது நான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 100ன்னு தெரியும். ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் மல்டிப்ளை பை 100. ஸோ இங்கே இருக்கிற 100 நான் இங்கே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன். அதே மாதிரி மீனையும் நான் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனேன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு 100 இருக்குது, அப்புறம் மீன், அப்புறம் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ 100 கேன்சல் ஆகிடும். இது ஆக்சுவலி எப்படின்னா டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பக்கத்தில் நமக்கு குழம்பும், எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது, முதல்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மீன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எது ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும், எது ஸ்கொயர் பண்ணணுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலாஸ்லாம் முதல்ல பை ஹார்ட் பண்ணி வச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலாவை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து நமக்கு என்ன டிரைவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போது மீன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 100 இருந்ததுன்னா அப்போ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, which of the following is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் எது தப்பாக இருக்குன்னு சொன்னால் போதும்.
எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா parallelogram இருக்குது எல்லா இதுலேயும். ஸோ parallelogramஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். parallelogram இப்படி தான் இருக்கும், சரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுதான் parallelogram அப்படின்னு நம்ம நினைப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் அதுதான். ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, parallelogramோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். த சேம் இதோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து parallelogramோட க்ரைட்டீரியா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எவ்ரி ராம்பஸ் இஸ் எ parallelogram. ராம்பஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? அது வந்து ஒரு tilted ஸ்கொயர் தான். ஸ்கொயரை வந்து சரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆப்போசிட் ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். இந்த சேம் ஆப்போசிட் சைட்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் எ parallelogram. கண்டிப்பாக இப்போ ரெக்டாங்கிள் இருக்குது, அஃப்கோர்ஸ் அது வந்து சரிஞ்சு இல்லை, ஆனால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் சேம் தான். அதேமாதிரி ஆப்போசிட் சைட்ஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் எ parallelogram. நெக்ஸ்ட் எவ்ரி ஸ்கொயர் இஸ் எ parallelogram பார்த்தோன்னா ஸ்கொயரும் சேம் தான், ஆல் தி சைட்ஸ் ஈக்குவல். பட் நமக்கு தேவை என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தானே இருக்குது, அப்போது இட் இஸ் எ parallelogram. ட்ரெப்பீசியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ட்ரெப்பீசியமில் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ட்ரெப்பீசியம் எப்படி இருக்கும்னா வந்து இப்படி இருக்கும், மேலேயும் கீழேயும் டிஃபர் ஆகும், சைட்லேயும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சம்டைம் ஐசோஸ்லிஸ் ட்ரெப்பீசியம்னா சைடில் டிஃபர் ஆகாது, மற்றபடி நார்மல் ட்ரெப்பீசியம்னா சைடில் டிஃபர் ஆகும். இது ரெண்டு பேரலாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஸோ இது வந்து parallelogram-ஆக இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பான ஆன்சர். அவங்க நல்லா கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஆன்சர்னால் தப்பான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லணும். நம்ம அவசரத்தில் படிச்சுட்டு கரெக்ட் அப்படின்ற வேர்டை மட்டும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு போட்டுறக்கூடாது. இன்கரெக்ட் எது தப்பானதோ அதை கண்டுபிடிச்சி அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். Question number 4. Number of faces and vertices and edges of a cuboid respectively கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நான் ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரேன். கியூபாய்ட்னா எப்படி இருக்கும், இதுதான் வந்து ஒரு கியூபாய்ட்னா இப்படி தான் இருக்கும். இதே க்யூப்னா வந்து நம்ம டைஸ்லாம் உருட்டுவோம், அப்புறம் ரூபிக் க்யூப்ஸாக இருக்கும்ல, அதுதான் வந்து க்யூப். இது வந்து கியூபாய்டு, சரியா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கியூபாய்டாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபேஸஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ் ரெஸ்பெக்டிவ்லினா அந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஆன்சர் மாறி இருக்கும். நம்ம தோன்றதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டக்கூடாது. முதல்ல இருக்கிறது ஃபேஸஸோட ஆன்சராக இருக்கணும், ரெண்டாவது வெர்டிசஸோட ஆன்சராக இருக்கணும், மூணாவது எட்ஜஸோட ஆன்சராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கேட்டிருக்காங்க. ஃபேஸஸ் அப்படின்னா வந்து இப்படி இருக்குல்ல சமமாக, ஸோ இது எல்லாமே வந்து ஃபேஸஸ். ஸோ இந்த ஒரு கியூபாய்டுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4. ஓகேவா? இது ஃபோர் ஃபேஸஸ் இப்படி இருக்குது. சைடில் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே 4 6 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 6. ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வேர்டிசஸ்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் நம்மளாம் ஜென்ரலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணதில் எட்ஜில் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லுவோம், மூலையில் கொண்டு போய் வை. ஸோ இதை தான் எட்ஜுன்ற மாதிரி நம்ம நிறையா பேருக்கு தப்பாக புரிஞ்சிட்ருப்பாங்க. நோ, இந்த பாயிண்ட் தான் வந்து வேர்டிசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேர்டிசஸ். ஸோ அப்போனா இந்த மாதிரி வேர்டிசஸ் எத்தனை வேர்டிசஸ் இருக்குது, இந்த பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, நம்ம தொட்டால் இதுவாக இருக்குல்ல ஷார்ப்பாக, இதுதான் வேர்டிசஸ். ஸோ இந்த கியூபாயில் டோட்டலாக எத்தனை வேர்டிசஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது 1 2 3 4, அதே மாதிரி இந்த சைடில் 5 6 7 8, அப்போது 8 வேர்டிசஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 6 8 இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் எட்ஜஸையும் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் அப்போது நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. எட்ஜஸ்னால் எப்படி இருக்கும்னா வந்து இப்படி ஒரு கோடு இந்த மாதிரி இந்த பெண்டாக இருக்குல்ல, இதுதான் வந்து எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை எட்ஜ் இருக்குதுன்னு பார்ப்போமா. மேலே 1 2 3 4, மேலே 4 இருக்குது கரெக்டாக. அப்போது பின்னாடி அதே மாதிரி 5 6 7, தென் இங்கே வந்து 8. ஸோ மேலே 4 இங்கே 4, ஸோ டோட்டலாக 8. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எட்ஜ் இருக்கான்னு பாருங்கள். சைட்லேயும் எனக்கு 4 எட்ஜஸ் இருக்குது. 1 2 3 4. ஸோ டோட்டலாக வந்து எங்கிட்ட 12 எட்ஜஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
சேம் ஆன்சர் தான் கியூபாய்டுக்கும் வரும். மற்றபடி ப்ரிசம் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேட்டிங்கன்னா டிஃபர் ஆகும், ஃபேஸஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ் எல்லாமே. Question number 5. Remaining area of the biggest circle cut out from a square of 14 cm. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா முதல்ல ஒரு ட்ராயிங்கை வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கணும். அது இப்போ தான் நமக்கு கிளியராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிக்கஸ்ட் சர்க்கிள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய சர்க்கிள் ஃபார்ம் ஆகுமோ அவ்வளோ பெரிய சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பிக்கஸ்ட் சர்க்கிள் இதுதான் பிக்கஸ்ட் சர்க்கிள். ஸோ அந்த ஸ்கொயரோட சைடு வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டரை நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபுல் லென்த்தை தான் நான் இங்கே எனக்கு கண்டிப்பாக சர்க்கிளுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக 14னா அப்போ அதோட ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும்? 7 சென்டிமீட்டராக இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிமைனிங் ஏரியா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது சர்க்கிள் போக மீதி இருக்கிற ஏரியாவோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு கிடச்சிரும் ஆன்சர். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? சைடு இன்ட்டு சைடு. எனக்கு இங்கே சைடு வந்து 14 இருக்குது. ஸோ 14 மல்டிப்ளைட் பை 14 196 வருது. ஸோ 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் அதோட ஃபார்முலா. ஸோ பைனா 22/7, ஆர் ஸ்கொயர்னா 7 × 7. ஸோ 7ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கேன். மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 7 × 2 = 14, பேலன்ஸ் 1, 7 × 2 = 14, 14 + 1 15, 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ எனக்கு தேவை இதில் மீதியாக இருக்கிற ஏரியா மட்டும்தான். அப்போது இதுலேருந்து நான் இது சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிடும். ஸோ 196 மைனஸ் 154 சப்ராக்ட் பண்ணனா 42 வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 6. Which is the odd one அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் ரூட் ஆஃப் 99 தான் ஆட். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ரூட் ஆஃப் 81 வந்து நம்ம ரூட் எடுத்தோன்னா நமக்கு வந்து 9 தான் அதோட ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 9 × 9 = 81. அதே மாதிரி ரூட் ஆஃப் 7.29 வந்து 2.7. ஏன்னா 2.7ஐயும் 2.7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7.29 வரும். அதுமாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 27, 3 × 3 × 3 தான் 27. ஸோ அப்போது இந்த க்யூப் ரூட்லேருந்து நான் எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் 3 வரும். இதே ரூட் ஆஃப் 99 பார்த்துக்கோங்க. 99 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரே, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன்னா என்னெல்லாம் எடுக்க முடியும்னு முதல்ல பார்க்குறேன். ஸோ ரூட் ஆஃப் 9 × 11 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் எனக்கு 9 வெளியே வரும், 3 ஆகும். ஸோ 3√11 தான் ஆன்சர். இது ஒன்று மட்டும்தான் வந்து ரூட், அந்த ரூட் வந்து மாறாமலே இருக்குது. ரூட் இருந்தாலே அது ஒரு இரேஷ்னல் நம்பராக இருக்கும். மற்ற இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ், இது வந்து இரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ த ஆன்சர் வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை செக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நான் உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.